राजकारी भारगत अभिनय राजकारी भारगत अभी जब संपत्ति राजकारी भारगत श्रीपति महात्मा सह कार्यालय सियरुम मार्गन हुंगारी सह कार्य मंडली सियरुम අවසරයි මම හිතන්නේ අපිට කාලාන්තරයක් තිස්සේ තිබුණ අඩුපාඩුවක් අවශ්‍යතාවයක් තමයි අද දවසේ මේ සම්පූර්ණ වෙන්නේ ත්‍රිකුණාමල දිස්ත්‍රික්කයේ ගත්තාම විශේෂයෙන්ම අපි දන්නවා ඉඩම් රාජකාරී කියන කාරණේ තමයි ගොඩක් වෙලාවට අපිට මහ ජනතාවත් එක්ක කටයුතු කරනකොට මුහුණ දෙන්න තියෙන ප්‍රධානම අවශ්‍යතාවය ගැටලුව වෙන්නේ මාව හම්බ වෙන්න ආවත් කච්චේරියට ආවත් වැඩි පිරිසක් ආවොත් කියන මහ ජනතාව හුඟක් කරාට ඉන්නේ තමුන්ගේ ඉඩම් පිළිබඳව ගැටලු ගැන කතා කරන්නේ. ඉඩම් රාජකාරී අපි ඍජුවම අපි විසඳීම් කටයුතු කරේ නැතත් පළාත් ඉඩම් කොමසාරිස් සහ අන්තර් පළාත් ඉඩම් කොමසාරිස් වරුන් ඒ වගේම ප්‍රාදේශීය ලේකම්වරුන් සහ විශේෂයෙන්ම ඉඩම් කොමසාරිස් ජෙනරාල් සමග මේ ඉඩම් කටයුතු වල අපිට බොහෝ කටයුතු කරන්නට තිබෙනවා. තමලුගම ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසේ කටයුතු කරලා ගොඩක් අත්දැකීම් තියෙන කෙනෙක් ராஜ்ய சேவை அத்தியட்சர் 1.5 வருட காலத்துக்கு மேலதிகமாக இந்த அரசாங்க அதிபர் ஹானி என்ற பதவி ஏற்கனவே அரசாங்க அதிபர் கூறியது போல நீண்ட காலமாக இந்த பதவி வெற்றிடமாக இருந்தது. அந்த பதவியினை உண்மையிலே மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் தான் என்னால் அந்த கடமைகளை நிறைவேற்ற முடிந்தது. இருந்த போதிலும் உண்மையிலே நினைக்கின்றேன் நீண்ட கால காணி விடயத்திலே அனுபவம் பெற்றிருக்கின்ற தங்களுடைய புதிதாக வந்திருக்கின்ற மேலதிக அரசாங்க அதிபர் இந்த கடமையினை இன்றைய தினத்திலிருந்து மிகவும் நேர்த்தியான வகையிலே இந்த கடமையினை ஆற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. மரியாதைக்குரிய அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் அதே போல உதவி அரசாங்க அதிபர் மேலதிக அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் பதவி நிலை உத்தியோகத்தர்கள் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கம். நான் நினைக்கின்றேன் எங்களுடைய அரசாங்க அதிபர் குறிப்பிட்டது போலவும் அதே போல மேலதிக அரசாங்க அதிபர் அவர்கள் குறிப்பிட்டது போலவும் இந்த பிரதேசம் திருகோணமலை மாவட்டம் மிகவும் சிறப்பான ஒரு மாவட்டம், மூவினங்களும் வாழ்கின்ற மாவட்டம். இந்த பிரதேசத்தில் என்மேல் நம்பிக்கை வைத்து இந்த பதவியை வழங்கியமைக்காக அரசாங்க அதிபர் அவர்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்துக்கும் நான் எப்போதும் கடமைப்பட்டவராக இருப்பேன் என்று கூறிக்கொண்டு உண்மையிலேயே நான் யாரிடமும் சொல்லாமல் தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இருந்தாலும் என்னை வரவேற்கும் முகமாக மிகவும் அழகாக எங்களுடைய பண்பாடு ரீதியாக தயார் செய்திருந்த எங்களுடைய அனைத்து அன்பான உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய